ஸோ அவரு கிரிக்கெட் சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் இருந்தாரு. எப்போ மேம் ஆக்டிங்க்கு ஷிஃப்ட் ஆனாரு? அவருக்கு லைலா காலேஜில ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி பண்ணிட்டு இருக்கும்போது, விஷுவல் கம்யூனிகேஷன் தான் பண்ணாரு. ம். பண்ணிட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு நாள் அவருக்கு விஜய் பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அது. ஆ. எல்லாரும் ஒண்ணா எஸ். வளர்றோம்ல. அத பார்த்து பார்த்து அந்த இன்ட்ரெஸ்ட் வரும்ல. ம். அம்மா ஒரே ஒரு ஃபோட்டோ செஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு. ஆ, ஆ. சும்மா ஒரு விளையாட்டா ஒண்ணு பண்ணோம். ம். பண்ணி கரெக்ட்டா அந்த ஆல்பம் வந்து அது ரெடியாகி வரும்போது, ம். அந்த ஆல்பம் இந்த வீட்ல தான். இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல. ம். ஆல்பம் வச்சுட்டு நாங்க பார்த்துட்டே இருந்தோம். ஒரு பிஆர்ஓ ஒருத்தர் இருக்காரு. ம். அ அவரு வந்து அடிக்கடி இந்த பக்கம் எங்கேயாவது வந்தா வந்து பார்த்துட்டு போவாரு. ம். அந்த மாரி வந்தாரு அன்னைக்கு. ம். நாங்க 2 பேரும் நானும் இவரும் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ம். அப்ப அவர் வந்து பார்த்துட்டு உதயகுமார் சார் ஒரு படம் பண்றாரு. ம். அவரு இங்கே தான் பக்கத்துல தான் ஆஃபீஸ் இந்த 80 ஃபீட் ரோட்ல. ம். ஆ ஹீரோ தேடுறாருமா சின்ன ம். பையனா. நான் கொண்டு போய் காமிச்சுட்டு வந்துடுறேன் அப்டின்னாரு. இவ்வளோதாங்க நாங்க சும்மா ஃபோட்டோ பார்த்துட்டு இருந்தோம். ஆ. நான் கொண்டு போய் காமிச்சுட்டு வந்துடுறேன்னு. இருங்க, இருங்க நாங்க எதுவுமே டிசைட் பண்ணல. ஃபோட்டோ தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க ம். ம். இல்ல, இல்ல ஒரு 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 10 நிமிஷம் அப்டின்ட்டு அது அந்த ஆல்பம் எடுத்துட்டு போயிட்டு வரும்போதே, ம். சார் உங்ககிட்ட பேசணுன்றாருன்னு ஃபோன குடுத்தாரு.